ஏன் 1980களில் ஆர் வெங்கட்ராமன் அவர்களை காங்கிரஸ் பேர் இயக்கம் ஜனாதிபதி வேட்பாளராக ஒரு தமிழரை ஆக்கியது. அப்போ ஒரு தமிழரை ஜனாதிபதி வேட்பாளராக ஆக்கிய பொழுது இவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த பாஜக ஏன் அவரை ஆதரிக்கவில்லை? அந்த கேள்வி இருக்குல்ல. இவங்க காம்ப்ளேவ் தான் ஆதரிச்சாங்க. வாக்குகள் இருக்கா இல்லையான்றது வேற. ஆனா அந்த ஜனாதிபதியை இவங்க தமிழ் ஜனாதிபதி, தமிழ்நாட்டுடைய தலைவர் அப்படின்லாம் பார்க்கல. அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பாஜக இது வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்கு? தமிழ்நாட்டு உரிமைகளை ஏன் பறிக்குது? தமிழருடைய கலாச்சாரம், வரலாறு, கீழடியுடைய கண்டுபிடிப்பு, கீழடி அகழ்வாராய்ச்சி, தமிழருடைய உண்மையான நிலை, தமிழருடைய 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னர் நாகரிகத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிறது ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிப்பு. அதை மாற்றி எழுத சொல்வதற்கான காரணம் என்னென்றால் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் பாஜக புறக்கணிக்கிறது. ஒருபோதும் தமிழ்நாட்டுடைய பெருமை வெளியே தெரிந்து விடக்கூடாது. அதை சீரழிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ பாஜக தலைவர்கள் டெல்லியில் உட்காந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தமிழர் விரோதமான கட்சி இல்லையா பாஜக? அமித்ஷா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தமிழகம் வந்திருந்தாங்க. ஒரு காலத்திலையும் பாரத பிரதமரா ராகுல் காந்தி வர முடியாதுன்னு அவருக்கு பயம் வந்துடுச்சு. இதை பேச வேண்டிய காரணம் என்ன? அவரா தீர்மானிக்க போறாரு தலைவர் ராகுல் காந்தி பிரதமர்னு மக்கள் தீர்மானிக்க போறாங்க. ஏன்னா அவரு முடிவு பண்ற மாதிரி ஹிட்லர் மாதிரி பேசுறாரு அவரு. ஒருபோதும் வர முடியாதுன்னா நீங்க யாரும் அதை சொல்றது? நீங்க தீர்மானிக்க முடியாது. தீர்மானிக்கிறோம் மக்கள் சக்தி. மக்கள் வாக்களிக்க போறாங்க. இன்னைக்கு பீகார்ல பாருங்க, எங்க போகலாம் எழுச்சி அலை. ஒரு வரலாறு காணாத கூட்டம் தலைவர் ராகுல் காந்தி பின்னால் இன்னைக்கு சென்றுட்டு இருக்காங்க. அப்ப பீகார்ல தோல்வி பயம் வந்துருச்சு. அந்த பிதற்றல்ல இங்க உளர்றாரு. வர முடியாது அவரு அப்படின்னா அப்ப அவர் வரப்போறாருன்னு அர்த்தம்.